அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தனுசு ராசிக்காரரு. அதனால தான் உங்களுடைய அன்பு எப்போவுமே வற்றாத ஜீவநதி மாதிரி. அப்படின்னா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரரு. ஊரில் ஒரு பெரிய மனுஷனுடைய தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய வம்சாவளியில் ஊருக்கு, அதாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு நல்ல தொண்டுகள் செய்திருப்பீங்க, நல்ல வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க பெரியோர்கள், அல்லது இப்போ நீங்கள் இருப்பீங்க இல்லையா. அதாவது ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஒரு வேலை செய்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறது, ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரர். ஆனால் சமீபமாக ஒரு அதிகபட்சமாக பார்த்துட்டோம்னா ஒரு 7 மாத காலகட்டத்திலிருந்து சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சில விஷயங்களை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அது கால தாமதங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த ஒரு வருஷ காலமாகவே இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கும். சரிங்களா. இந்த ஒரு தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இது சில ஒரு புதுவிதமான ஒரு முயற்சிகள் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரருக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா விரையாதிபதி விரயஸ்தானத்திலே சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம்தான் இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. இது கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் பக்கம். அப்படின்னா அதாவது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருப்பார். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா பஞ்சமாதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம், மாற்று கருத்து கிடையாது. அப்போது உங்களுக்கு இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு குரு 8ஆம் பாவகத்தில் இப்போ இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக உங்களுக்கு விரயஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவானை பார்க்குறாரு. இது கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், புதிய அதாவது எதிர்பாராத சுப விரய செலவுகளை செய்யலாம். விரய செலவுங்கிறது என்னங்க, திருமணம் பண்ணுறது, அடுத்தது பார்த்தோம்னா வீட்டில் சுப செலவுகள் பண்ணுறது, வீடு கட்டுறதுங்க, அதே மாதிரி இடம் அதாவது விற்பனை பண்ணுறது, இல்லை புதுசாக வாங்கிறது. இது வரைக்கும் செய்ய முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்யலாங்க. எல்லாத்த விட ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். அப்போது ஆன்மீக பயணங்கிறது உங்களுக்கு சில எதிர்பாராத இறைவன் வழிபாடு செய்கிறதுக்காக சில ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பிரார்த்தனைகள் செய்கிறது, சமூகத்துக்கு சில வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் கும்பாபிஷேகம், இல்லை அதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகளை உருவாக்குறது, கலந்து பேசுறது, கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய சில பொறுப்புகள் நம்ம கையில் வர்றது, இல்லை இந்த சில பொறுப்புகளை செய்யின்ட்டு மற்றவங்களுக்கு நம்ம ஒரு பரிசீலனை சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகும். வேலையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். சில தேவையில்லாத சில நெருக்கடிகள் இருந்ததை எல்லாமே நீங்கள் சரிப்படுத்திக்குவீங்க. அது சரிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் மற்றவங்களுடைய உதவிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு சொத்து இருக்குதுங்க, அது கலார் பண்ணணும்னு நினச்சா இந்த நேரத்தில் பண்ணலாம். அந்த மாதிரி முயற்சிகள் இதுக்கு முன்னால் செய்திருந்தால் சரி வந்திருக்காது, பண்ணவும் முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் பேசினா தீர்வுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கச்சேரி சம்மந்தப்பட்ட அதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை, அடுத்தது அதாவது ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துல சிலருக்கு பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு டைவர்ஸ் பிரச்சனை கூட போயிட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு இல்லாமல் தீர்வுக்கு வரக்கூடிய ஒன்றும் சாதகமாக நம்ம வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது சாதகமாக வரும். இல்லையே இந்த பிரச்சனை கிளியர் பண்ணால் போதும், அடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கு நம்ம போகலாமன்ட்டு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரமாட்டேங்குது, சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்பட மாட்டேங்குது, இழுப்பறியாக இருக்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்ட கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அது சரி வரும். அப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா. இன்னொன்று
பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானாதிபதி பார்த்தோம்னா சிலருக்குலாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் லேட்டாக இருக்குது, இல்லையா குழந்தைகளுடைய கல்வி நலம் பாதிக்கப்பட்டிருக்குது, இல்லையா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வந்து கல்யாணம் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, இல்லை அவங்களுடைய போக்கு செயல்பாடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, சிறு வயதில் இருந்தக்கூடிய ஒரு ஆர்வங்கள் எண்ணங்கள் அவங்களுக்கு நம்ம சொல் பேச்சு கேட்டு இன்றைக்கி அது மாதிரி இல்லை, இல்லை நல்லவங்க தாங்க அவங்க பார்த்தா இன்றைக்கி அவங்க சூழ்நிலை அப்படி இருக்குது, அதை தான் மாற்றம் பண்ண முடியுமா, அவங்களுக்கு தகுந்த வாய்ப்புகளை என்னால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பெற்றவங்க நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க. அது டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்க போகுதுங்க. சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த குரு பார்வை பலம் பார்த்து அந்த செவ்வாய் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய சிந்தனைன்னு சொல்லக்கூடிய சில செயல்பாடுகள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், அதாவது விபரீத ராஜ யோகங்கள் ஏற்படுத்தும். வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, அந்த உடைய நினைவுகளை நீங்கள் வந்து மனசில் இருந்த ஆழமான கருத்துக்களை உங்களுக்கு அது வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்த முடியும். சரிங்களா. வாய்ப்புகள் உண்டாக்கும். சில இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஒன்று கணக்கு போட்டு போயிருப்போம், ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம் சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும், எதிர்பாராத குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. ஓகேனா இடம் தான், ஆனால் அந்த இடத்துல பார்த்தா மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளியராக அக்யூரேட்டாக நீங்கள் தீர்த்துக்குவீங்க, அந்த வாய்ப்புகள் உருவாக்கிக்குவீங்க. அந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று கரெக்டாக 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால லோன் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் நெருக்கடி கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, அது அவங்கக்கிட்ட ஒரு கடனை வாங்கியிருக்கிறோம், அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதுன்னா இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் பண்ணி ஒரு அந்த பிரச்சனை தீர்க்கலாம். அது டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருந்தால் கூட ஓகே. சரிங்களா. அப்புறம் ஒரு அரசு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த நேரத்தில் போய் அது பேசுகிறது, ஒரு லோன் அப்ளை பண்ணுறது, ஒரு பெரிய ஒரு முதலீடாக இருந்தாலும் நீங்கள் 10 ரூபா பண்ணி பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தனுசு ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குரு பலவீனமாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசிநாதன், அந்த ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து, அதாவது 5ஆம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் பண்ணுங்கள், அது வெற்றிகரமாக இருக்கும். சுப விரயங்கள் பண்ணுங்கள், அது லாபத்தை கொடுக்கும். எதிர்கால தேவைகளுக்கு உண்டான முதலீடுகள் பண்ணுங்கள், அது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்குண்டான சுப செலவுகள் நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தும். சரிங்களா. அதாவது இது வந்து உங்களுடைய கோச்சார அடிப்படையில் இந்த சொன்ன பலன்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது விதியின், அதாவது மன்னிக்கணும், சந்திரனுங்கிறது அதாவது நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்தது தான் சந்திரன், அதாவது நம்மளுடைய கோச்சார பலன். ஆனால் லக்னம்ங்கிறது தான் நம்மளுடைய விதியின் ஒரு நிலையை முழுமையாக ஜாதக பலன்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள், தசாபுத்தி என்ன நடக்குது, லக்னம் எந்த பலம் பெற்று இருக்குது, அந்த லக்னாதிபதி உடைய சார பலன்கள் ஏதாவது சாதகமான வாய்ப்புகள் தசாபுத்திகள் நடக்குதாங்கிறது பரிசீலனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.